வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். மணவளக்கலைஞர்களே, இன்றைக்கு செய்ய வேண்டிய பயிற்சிகளை எல்லாம் செய்துவிட்டீர்களா? காலையில் எழுந்து காலை கடனை முடித்து காயகல்ப பயிற்சி மற்றும் உடற்பயிற்சி, தியான பயிற்சி, வாழ்க்கை மலர்களில் ஒரு பக்க சிந்தனை, இது ரொட்டீன் ஒர்க்காக மாறிடணுங்க. அப்படி நாம் செய்து வந்தோம் என்று சொன்னால் நமக்குள் ஏற்படுகிற மாற்றத்தை நன்கு கவனிக்கலாம். அதுவும் இந்த மனம் உயிரினுடைய படற்கை நிலை என்று மகரிஷி அவர்கள் சொல்லுவார்கள். அலைந்து கொண்டே இருக்கிறது. நிலையில்லாத பொருட்களின் மீது அலை வீசிக்கொண்டே இருக்கும் மனமாகும். அந்த அலைந்து கொண்டிருக்கிற மனதை தியானத்தின் மூலமாக ஒருங்கிணைக்க முடியும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு பேப்பரை கொண்டு போய் வெயிலில் காண்பித்தால் பற்றி எரியுமா? எரியாது. அதே பேப்பரில் சூரிய ஒளிக்கதிர்களை குவி லென்ஸ் என்று சொல்லுவோம், கான்கேவ் லென்ஸுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த லென்ஸ் மூலமாக சூரிய கதிர்களை பேப்பரின் மீது பட வைத்தோம் என்று சொன்னால் ஒரு புள்ளி வடிவத்தில் பேப்பர் சூடேறி பற்ற ஆரம்பிக்கும். அதுபோல அலைந்து கொண்டிருக்கிற மனம் சூரிய கதிர்கள் வெளியே வீசிக்கொண்டிருப்பது போல அதே மனதை தியானத்தின் மூலமாக ஒன்றி ஒரு இடத்தில் ஃபோக்கஸ் பண்ணும்போது மனதனுடைய ஆற்றல் குவியம் சொல்வார். அழகாக எழுதியிருப்பார் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி ஒரு கவியை. ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். அன்று அன்று கண்ட அனுபவங்களெல்லாம் அறிவினிலே நிலைத்துவிடும். நன்று என்று கண்டவைகளை செயலாற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து இதே தவமாம். தவத்திற்கு அருமையான ஒரு பாடல் எழுதி விளக்கம் கொடுக்கிறார். மனதின் வல்லமையையும் திறமையையும் பெருக்கிக் கொள்ள நாம் எடுக்கும் பயிற்சியே தவம். ஆனால் அந்த மனதை நாம் அலைய விட்டு கொண்டிருக்கிறோம். அதை ஒருங்கிணைப்பதற்காக அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி உருவாக்கியதே தவம் என்று சொல்லி, இந்த மனம் போன போக்கெல்லாம் போகக்கூடாது என்று கவிஞர் வாலி எழுதிய ஒரு பாடல் இந்த நேரத்தில் நினைவுக்கு வருகிறது. இந்த பாடல் எடுத்துக்கொள்வோம். நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும், ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும், உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. அந்த நேரத்தில் காந்தி போகிற பாதை காண்போம். அதாவது அவரை தான் மனிதனாக ஏற்றுக்கொண்ட இந்த சமுதாயம் அவர் போன வழியில் போகலாமா இல்லையா என்று சொல்கிற மாதிரி இருக்கும். அதுபோல் மீண்டும் காந்தியே பிறந்து வந்து நமக்கு வழிகாட்டுவார் என்று எதிர்பார்க்கக்கூடாது. நாமெல்லாம் அந்த மகாத்மாவாக மாற வேண்டும் என்பதற்காக அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி உருவாக்கியது தான் மனவளக்கலை. அந்த கலையில் உள்ள பயிற்சிகளை ஒழுங்காக செய்தால் நிச்சயமாக நீயும் மனிதனாக முடியும் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மனவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயு நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்து மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வரணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன்.
குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல் நலம் குன்றி இருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர் வளம், மன வளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறை உணர்வு பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.